அன்புக்குள்ள இருந்து உணர்ந்தது உயிர், அன்புக்குள்ள இருந்து உணர்ந்தது உடம்பு, அன்புக்குள்ள இருந்து உணர்ந்தது உலகம். எல்லாம் அன்பாக தான் வாழும் இல்லையா? இந்த பழம் கூட நல்லா இருக்கணும்னா அன்பு தான் செலுத்தணும். இந்த அழகு கூட நல்லா இருக்கணும்னா அந்த அன்பு தான் செலுத்தணும். இதுக்கு மேலே நம்ம மாத்திரத்தை வச்சு அது நல்லா இருக்காது. அன்பு செலுத்துறது அது நல்லா இருக்கும். அந்த பூவாக இருந்தாலும் இறக்கி பிடிச்சி அன்பாக பார்க்கணும். அப்போதான் நல்லா இருக்கும் இல்லையா? பூவை இறக்கி பிடிக்கணும். பிடிக்க வேண்டிய இடத்துல இறக்கி பிடிக்கணும். எங்கே இறக்கி பிடிக்கணும்? பூவை இறக்கி பிடிப்பீங்களா? இந்த தண்டை இறக்கி பிடிப்பீங்களா? தண்டை இறக்கி பிடிக்க வேண்டும். அப்பதான் பூ அழகாக இருக்கும். பூவை போய் இறக்கி பிடிச்சிட்டீங்கன்னா அது அழகும் போது அலங்காரமும் போயிடும். அதை பார்க்க கவலையாக இருக்கும். அந்த தண்டை இறக்கி பிடிக்க வேண்டும். கைகளாக தண்டை இறக்கி பிடிச்சிட்டு மனசால பூவை இறக்கி பிடிக்க வேண்டும். மனசால பூவை இறக்கி பிடிக்கணும். அப்ப பூவுக்கு நோவாது. அந்த அழகு அப்படியே இருக்கும். அந்த அலங்காரம் அப்படியே இருக்கும். மனசால தான் இறக்கி பிடிக்கணும். கையால போய் இறக்கி பிடிச்சிட்டீங்கன்னா அந்த அழகு அலங்காரம்லாம் போயிடும். அப்புறம் அதை பார்க்க பார்க்க கவலையாக இருக்கும். ஆனால் நீங்க மனசால இறக்கி பிடிச்சிட்டீங்கன்னா உங்களோட லைஃப் டைம் இந்த பூ உங்களோட இருக்கும். இந்த பூ காஞ்சி போகாது. அந்த பூ அப்படியே இருக்கும். அந்த பூல நிறைய பூ உண்டாகும். ஒரு பூவை நீங்க இறக்கி பிடிச்சா போதும். அநேக 1000 பூ அந்த பூவுக்குள்ள இருந்து உண்டாகிட்டே இருக்கும். ஆனா இறக்கி பிடிக்கலாம். இந்த தண்டை நீங்க கையால பிடிக்கிறது ஒன்றும் பெருமை இல்லை. புரிஞ்சுதான்? இந்த தண்டை நம்ம கையால பிடிக்கிறது ஒன்றும் பெருமை இல்லை. மனசால இந்த பூவை பிடிக்கிறது தான் பெருமை. அதான் நம்மளோட பெருமை. அதான் நம்மளோட மகிமை. அப்படியான மகிமையும் பெருமையும் நம்மளுக்குள்ள நிறைவாக இருக்கும். பூதான் நமக்கு வேணும். ஆனா பூவை பிடிக்க வேண்டும் என்றால் காட்டுக்குள்ளதான் போகணும். உள்ளதான் கூட்டும். ஆனா அதையெல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பான்மை நமக்கு இருக்கணும். இந்த தண்டை நீங்க இறக்கி பிடிக்கணும்னா அவன் சீக்கிரமும் இறக்கி பிடிக்க முடியாது. நம்ம பிடிக்க போகும்போது நம்மளோட குற்றவங்கள் எல்லாம் நம்ம தண்டையில் நிறைய இருக்கு இல்லையா? ஆனா அதையெல்லாம் ஜெயிக்கணும். அங்கதான் வாழ்க்கை இருக்கு. அங்கதான் வாழ்க்கை இருக்கு. அந்த காயை பார்த்துக்கிட்டோ இந்த முளை பார்த்துக்கிட்டோ நீங்கள் இதை வேண்டாம் என்று விட்டுட்டோம்னா அப்புறம் வாழ்க்கை இருக்காது. நான் சமைப்பேன் சொல்லுவேன், இறக்கி பிடியுங்கோ, மனசு வச்சு பாருங்க. அதுக்குள்ள இருந்து தெரியும் நீங்க எதற்காக இந்த மண்ணில் வந்திருக்கிறீர்கள் என்று. அதுக்குள்ள இருந்து தெரிய வரும். அதான் சமைப்பேன் சொல்லுவேன், கூட்டத்தை பார்க்க வேண்டாம், கோவிலை பார்க்க வேண்டாம், கடவுளை பாருங்கோ. கூட்டத்தை பார்த்துக்கிட்டும் கோவிலை பார்த்துக்கிட்டும் கும்பிடக்கூடாது. சிலவங்களுக்கு கூட்டமா இருக்கிற இடத்துல போனதான் சாமி கும்பிடுறதுக்கு விருப்பம். சிலவங்களுக்கு கோவில் பெருசா இருந்ததான் சாமி கும்பிடுறதுக்கு விருப்பம். சிலவங்களுக்கு கோவிலும் வேண்டாம், கூட்டமும் வேண்டாம், எங்க பார்த்தாலும் கடவுளா தான் தெரியுது. அப்படிதான் இருக்கணும். நம்ம கோவிலையும் பார்க்க வேண்டாம், கூட்டத்தையும் பார்க்க வேண்டாம், எங்க பார்த்தாலும் கடவுளை தெரியணும். அந்த ஒரு நிலைமைக்கு நம்ம மானசீகமா வளரணும். ஹனுமான் மாதிரி. ஹனுமான் ராமரை கோவிலில் வச்சு கும்பிடலை, கூட்டத்தில் வச்சு கும்பிடலை. அவர் அவரோட ஹிருதயத்தில் வச்சு கும்பிட்டார். அதனால ஹனுமான் இருக்கும் இடமெல்லாம் ராமருக்கு கோவில் வந்து விட்டார். ஹனுமான் எங்க போய் இருந்துட்டோமோ அங்கெல்லாம் ராமருடைய கோவில் தான் தெரியுது. ஹனுமான் எதை பார்த்தாலும் ராமனுக்கு தெரியுது. அந்த மாதிரி மானசீகமாயிட்டு நமக்கு எது ஒண்ணு நம்மளை வாழ வைக்கின்றதோ அதை இறுக்கி பிடிக்கக்கூடிய அந்த திறமை நமக்கு இருக்கணும். ஒருவனுக்கு யோகம் மட்டும் இருந்தால் அவனால ஜெயிக்க முடியாது. திறமை இருக்கணும். அந்த திறமையின் மூலியமா தான் அவன் ஜெயிக்க முடியும். ஜாதகத்தை பார்த்தா பல யோகங்கள் நமக்கு இருக்கு. யானை மேல ஏறி உட்காரத்துக்கு கூட யோகம் இருக்கு. கஜகேஷத்து யோகம் கூட இருக்கு. பல விதமான யோகங்கள் இருக்கு. ஆனா ஜாதகத்துல யோகம் இருந்தா மட்டும் நமக்கு அது கிடைக்கணும்னு கிடையாது.
உங்களுக்கு திறமை இருந்தால் அது கட்டாயம் கிடைக்கும். ஜாதகத்தில் யோகம் இல்லை என்றாலும் அது கிடைக்கும். சிலதெல்லாம் சொன்னபடி நடக்கும், சிலதெல்லாம் சொன்னபடி நடக்காது. அதை பார்த்துக்கிட்டு நம்ம ஒன்றும் சஞ்சலமாக இருக்க வேண்டாம். ஆண்டவன் என்றது இருக்கிறார். அந்த ஆண்டவன் இறுக்கி பிடிச்சு நீங்க கேளுங்க. எந்த காட்டுக்குள்ள போய் இருந்தாலும் உங்களுக்கு அங்க பூங்காவனம் மாதிரி தான் தெரியும். அங்க நிறைய புலியும் இருக்காது. மயிலும் குயிலும் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு காவல் நிற்கும். புரிஞ்சுதான்? இன்னும் நீங்க ஆழமா பகவானை பிடிச்சிட்டீங்கன்னா அந்த நிறைய புலியும் கூட உங்களுக்கு காவலா நிற்கும் வந்துட்டு. இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிற கதை தான். அந்த அளவுக்கு நமக்கு எது ஒண்ணு நம்மளை வாழ வைக்கின்றதோ அதை இறுக்கி பிடிச்சு வாழக்கூடிய மனப்பான்மை இருக்கணும். அதுக்குத்தானே நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் கோவிலோடே வாழ்ந்து கொண்டிருந்தாங்களே. நம்மளுடைய தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் அப்பாவுக்கும் அம்மாக்கெல்லாம் தெரியும், கோவில தான் நம்மளை வாழ வைக்கின்றது. அந்த கோவிலுக்குள்ள இருந்து வாழ்ந்தா எல்லாம் பிரசாதமாக இருக்கும். அதனாலதான் குடும்பத்தோட கோவிலும் சேர்த்து வச்சது, கோவிலோட குடும்பத்தையும் சேர்த்து வச்சது. குல தெய்வம். உங்களுக்கு குலம் இருந்தா கட்டாயம் அதுக்கு ஒரு தெய்வம் உண்டு. அது முருகனா அம்மனா யாருன்றதை நீங்க தான் நிரூபிக்கணும், பேரு கண்டுபிடிக்கணும். யாரோ ஒருவர் சொல்லி இருக்கிறாரு குலதெய்வம்னு. ஆனா நீங்க அந்த சொல்றதை கேட்டுக்கிட்டு எதுன்னு நினைச்சிட்டு இருக்காம நீங்க ரிசர்ச் பண்ணணும். நீங்க தான் தேடணும். காடு மலையெல்லாம் ஏறி அந்த மகிமையை உணர்ந்து வாழ்ந்து அதை பாடி புகழ்த்தி உலகமெல்லாம் அந்த மகிமையை பரவ வைக்கணும். அதான் நம்மளுடைய முதல் தர்மம். நாரத மகர்ஷி சதா நாராயண நாமம் உலகமெல்லாம் பரவ வைத்தார். அவர் எந்த ஒரு சபைக்கு போனாலும் யாரை பார்த்தாலும் முதல்ல என்ன சொல்லுவார்? நாராயண நாராயண நாராயணா. சிவனை பார்த்தாலும் நாராயணா, முருகனை பார்த்தாலும் நாராயண நாராயண நாராயண. அந்த அளவுக்கு அந்த மகிமை உணர்ந்து விட்டு அந்த மகிமையை பாடி புகழ்த்தி அந்த மகிமையை உலகமெல்லாம் பரவ வைக்கின்றார். அதுபோல நம்மளும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்லது நம்ம கைக்கு வந்துட்டோம்னா நீங்க பாடி புகழ்த்தணும். இந்த பூவை கூட நீங்க பாடி புகழ்த்தணும். அப்பதான் சாமி சொன்னோம் தானே, அன்பால நீங்க பார்த்து, அன்பால நீங்க பழகி, அன்பால நீங்க பிடிக்கணும். அன்புன்றது மனசுதானே. இந்த அழகெல்லாம் எங்கிருந்து வந்தது? இந்த அழகெல்லாம் எங்கிருந்து வந்தது? மானசீகமா தான் வந்தது. நேற்றுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்காது, இப்படியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இன்னைக்கு இப்படி இருந்தா அதுக்கு காரணம் மனசுதான். ஒருவருடைய மனசுதான் இப்படி ஒரு வைபவம் இன்னைக்கு இங்க நடந்ததுக்கு காரணம். அவருடைய மனசு இதுக்கு அனுகூலமா வரலன்னா இப்படி ஒண்ணு இங்க நடந்திருக்காது. ஆனா ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர் அவருடைய அந்த மகிமையை காட்டிவிட்டார். இப்படி ஒரு தர்மத்துக்காக நான் இந்த கதவை திறந்து கொடுக்கிறேன். அப்படி ஒரு மனசு தானே இன்னைக்கு இந்த சேவையில் இங்கே நடந்ததுக்கு முதல் காரணம். 1000 சீடர்கள் இருந்தாலும் அந்த 1000 சீடர்களுடைய முயற்சினால ஒருவேளை இது நடக்காது. அந்த ஒருவருடைய மனம் இதுக்கு ஒத்துழைச்சபடியாக இது நடக்குது. அதான் மனம்தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். அந்த மனசு இருந்தா மண்ணில் உட்கார்ந்தாலும் மலையில உட்கார்ந்தாலும் உங்களுக்கு மகாதேவனை தான் தெரியும். மண்ணில் உட்கார்ந்து பார்த்தீங்கன்னாலும் மகாதேவனை தான் தெரியும். அந்த மண்ணை பார்க்க அதனால மண்ணை விட்டு விலக மாட்டீங்க. மனசு இல்லைன்னா பொண்ணுல பார்த்தாலும் கூட மகாதேவனை தெரியாது, எதுலையும் பகவானை தெரியாது. எல்லாத்துலயும் தெரியணும்னா உங்களுக்கு மனசு இருந்தா போதும்.